ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் காரக்குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே குட்டி குட்டியாக நறுக்கின கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாதி வதங்கினாலே கரெக்டாக இருக்கும். அப்போனா தான் பணியாரத்துக்கு நடுவில் சாப்பிட்றப்ப வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் தோசை மாவு கட்டியாக அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கார பணியார பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பணியார கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒவ்வொரு குழியிலேயும் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகுனக்கப்புறம் நம்ம பணியார பேட்டரை 3/4 குழி அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா கீழே இருக்கிற பகுதி நல்லா வெந்து வந்திருக்கும். மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மேலே எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க. திருப்பி போட்டு மறுபடியும் 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா 2 சைடும் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். 2 சைடு நல்லா வெந்தக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் பணியாரம் அப்படியே உள்ளே வச்சுருங்க. அப்போ வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதான், நம்ம கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இது கூட கார சட்னி, வேர்க்கடலை சட்னி எல்லாமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.